இப்பொழுது நீலகண்டன் அவர்கள். முனைவர் பா நீலகண்டன் ஐயா அவர்கள் மகரிஷியினுடைய நேரடி சீடர். இவர் பேசும்போது மகரிஷி ஐயா அவர்கள் ரசிப்பார்கள். நீலகண்டனுடைய பேச்சுன்னாவே மகரிஷி ஐயா அவர்களுக்கு மிக பிடித்தமானது. அப்படிப்பட்ட நம்ம நீலகண்டன் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க மகரிஷி. வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய மேடையில் வீற்றிருக்கிற அறிஞர் பெருமக்களே, எதிரே அமர்ந்திருக்கிற அன்புசால் பெரியோர்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்வு 16வது நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற நீங்களெல்லாம் என்றும் 16ஆய் வாழ வேண்டும் என்று நடுவர் பெருந்தகை அவர்கள் வாழ்த்தினார்கள். ஒரு வகையில் நீங்களெல்லாம் 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்கிறவர்கள் என்று சொல்லி, பெரும்பாலும் பட்டிமன்றங்களுக்கு நடுவராக வருகிறவர்கள் கல்வி கற்றவர்களாக இருப்பார்கள். கல்வி கற்றவர்கள் நடுவராக இருக்கிற பட்டிமன்றங்களுக்கு மத்தியில் கல்வி கடவுளே நடுவராக வந்திருக்கிறார். சரஸ்வதி தேவிக்கு என் வணக்கம். வந்த வேகத்தில் வாக்குறுதிகளை அள்ளி வீசாமலே வாக்கு பெட்டிகளை நிரப்பிக் கொண்ட ஒரே தலைவர் சுந்தரராஜையாவா தான் இருப்பார். அதைவிட அதிசயம், காசு வாங்காமலே ஓட்டு போட்டீர்களே உத்தமர்களே, உங்களுக்கு வணக்கம். இப்படி ஒரு அதிசயம் மனதார சொல்லுகிறேன். கரை வேட்டி கட்டினால் நடக்காது, ராமராஜ் காட்டன் வேட்டி கட்டினால் நடக்கலாம். இங்கே வேதாத்ரி மகரிஷி காண விரும்பியது தனிமனித நலமா சமூக நலமா என்பது தலைப்பு. வேதாத்ரி மகரிஷி காண விரும்பியது சுயநலமா பொது நலமா அப்படின்னு தலைப்பில்லை. அவர் காண விரும்பியது தனிமனித நலமா என்பது என்னுடைய வாதம். மகாகவி பாரதியை எல்லோரும் தொட்டு காட்டினீர்கள். அந்த முண்டாசு கவிஞனை நினைக்காவிட்டால் இந்த முற்றம் வெற்றி பெறாது என்பது எங்களுடைய நம்பிக்கை. மகாகவி பாரதி புதுச்சேரியில் வாழ்ந்தபோது உடற்பயிற்சி கூடாரத்துக்கு போகிறான். அவனுக்கு தேக ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்கிற ஆசை மிகுதியாய் உண்டு. அதனால்தான் அவன் நிற்கிற போது கூட கேள்விக்குறி மாதிரி நின்று பழக்கமில்லை, ஆச்சரியக்குறியை போல நிமிர்ந்து நிற்பான். அதனால்தான் புதிய ஆத்திச்சூடியில் எழுதினான், குன்றென நிமிர்ந்து நில் என்று சொன்னான். அப்படி தேக ஆரோக்கியத்தோடு வாழ விரும்பிய பாரதி உடற்பயிற்சி கூடாரத்துக்கு போகிறான். அங்கு பார்த்தால் எல்லோரும் உடலை இறுக்கி வளைத்து அப்படியெல்லாம் செய்கிறார்கள். வெளியே வந்த பாரதி ஆதங்கத்தோடு எழுதுகிறான், அடடா, உடற்பயிற்சிக்காக இப்படி உடலை சித்திரவதை செய்ய வேண்டுமா? சித்திரவதை செய்ய வேண்டுமா? உடல் வாழ வைக்கும் என்பதற்காக உடலை இப்படி வீழ வைக்க வேண்டுமா? எத்தனை ஞானிகள், எத்தனை சித்தர்கள், எத்தனை யோகிகள், அவர்களெல்லாம் தமிழ் மண்ணில் விதைத்த அந்த யோக கலை அபரிமிதமானது. ஆனால் அந்த யோகமும் சித்தர்களின் ஞானமும் என் பாமர மக்களுக்கு ஏற்றார் போல அந்த தவமும் எளிமையாய் செய்து கொடுக்க ஆளில்லையே என்று பாரதி ஏங்கி அழுதான். இது அவன் எழுதிய வார்த்தை. ஒரு விதத்தில் சொல்லுகிறேன் பெரியோர்களே, யோகிகள் கண்டுணர்ந்த தவத்தையும் அந்த முக்தர்கள் கண்டுணர்ந்த உடற்பயிற்சியையும் எளிமையாய் சொல்ல ஆளில்லையே என்ற பாரதியினுடைய அந்த ஆதங்கம் வேதாத்ரி மகரிஷியால் அவர் கனவு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். பாரதி சொல்கிறான், என் உள்ளம் சொல்லும்படி செல்லும் உடல் கேட்டேன். நான் என் உடல் செல்லுகிற வழியில் என் உள்ளம் போகக்கூடாது. என் உள்ளம் சொல்லும்படி செல்லும் உயிர் கேட்டேன், உடல் கேட்டேன். நித்தம்
நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன்னா, சும்மாவான உயிர் அல்ல, என் உயிர் நித்தம் நித்தம் சுடர் பெற வேண்டும். பிறக்கும் நாளெல்லாம் என் உயிர் பிரகாசிக்க வேண்டும், என் உயிர் ஒளி பொருந்தியதாய் இருக்க வேண்டும். இப்போது தெரியும் காயகல்ப பயிற்சி செய்கிறவர்களுக்கு, ஒவ்வொரு முறையும் ஓஜஸ் மூச்சு இழுக்கிற போது உயிர் நவம்போல சுடர் வருகிறதே. பாரதியினுடைய கனவு வேதாத்திரியத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். மகரிஷி எதை நினைக்கிறார் என்றால், தனி மனிதர்கள் மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல என்னுடைய தலைப்பின் வாதம். பொத்தாம் பொதுவுல எல்லா நாளும் மழை பெஞ்சுது, எல்லா நாளும் வானத்திலிருந்து பொதுவா மழை பெஞ்சனிக்கெல்லாம் தமிழ்நாட்டின் நிலத்தடி நீர் உயரல. எப்ப வீட்டுக்கு வீடு மழை நீர் சேகரிப்பு தொட்டி தோண்டனமோ அப்பத்தான் நிலத்தடி நீர் தானா ஒசந்துச்சு. நீங்க சமூக நலம் என்று சட்ட திட்டங்களை தீட்டிவிட்டு போவது அல்ல. நீங்கள் எத்தனை திட்டங்களை தீட்டினாலும் பொதுவாய் பாவித்தாலும், நீ உடற்பயிற்சி செய்தாதான் உடம்பு நல்லா இருக்கும், நீ தவம் செய்தாதான் உன்னுடைய மனசு நல்லா இருக்கும் என்று அங்கங்க சரிபடுத்துற அந்த சூட்சுமம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் தனி மனித நலம்னு நான் சொல்றேன். தனி மனித நலம் என்பது சுய நலம் அல்ல, அது சுய பலம். மகரிஷி அவர்கள் அருள் தந்தையின் பதில்கள் என்கிற புத்தகத்தின் 2வது பாகத்தில் 2வது கேள்விக்கான பதிலாக சொல்லுகிறார், மனிதனுடைய ஆளுமை இருக்கிறதே, அந்த மனித ஆளுமையை முழுமையாய் வளர்த்தெடுக்கிற முயற்சி தான் மனவளக்கலையின் நோக்கம் என்று சொல்லுகிறார். மனித ஆளுமையில கொஞ்சமும் குறைவு இருக்கக்கூடாது. அப்படி அறிவியலில் உயர்ந்திருக்கணும், உடற்பயிற்சியில உயர்ந்து நிற்கணும், அப்படி எல்லா விதத்திலையும் உயர்ந்து நிற்கிற ஒரு முழு மனிதனை. அதனால்தான் மகரிஷி சொன்னார், பிரபஞ்சத்தின் பரிணாமம் என்கிற அந்த நந்தவனத்தில் கடைசியாய் பூத்த பூ மனிதன் என்கிறார். இந்த மனிதனுக்கு ஏன் சிக்கல் வந்தது என்றால், மனிதனின் மகத்துவத்தை மனிதன் அறியாத மயக்கத்தின் விளைவாய் மனிதன் உயிரை மனிதன் பறிக்கிறான். அதனாலதான் மகரிஷி சொன்னார், மனிதர்களுடைய மகத்துவத்தை முதல்ல மனிதர்கள் உணரணும். இப்ப பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே 9 கோடி மைல்கள் தூரம் இருக்குதுன்னு பூமிக்கும் தெரியாது, சூரியனுக்கும் தெரியாது. ஆனா மனிதனுக்கு தெரியும். பூமியை விட சூரியன் 92 லட்சம் மடங்கு எடை கூட இருக்குன்னு சூரியனுக்கும் தெரியாது, பூமிக்கும் தெரியாது. அண்ட சராசரங்கள்ல இருக்கிற கோள்களுக்கு புதனுக்கு தெரியாது, அதனுடைய பேர் என்னன்னு வியாழனுக்கு தெரியாது, ராகு கேதுக்கு தெரியாது. எல்லாமே மனிதனுக்கு தெரியும். அதுதான் மனிதனிடம் இருக்கிற சிறப்பு. ஆனா ஒரே ஒரு குறை என்னன்னா, எல்லாவற்றுக்கும் அதை பற்றி தெரியாததை கூட தெரிந்து வைத்திருக்கிற மனிதனுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெரியவில்லை. எல்லாம் தெரிந்த மனிதனுக்கு தன்னை பற்றி மட்டும் தெரியவில்லை என்கிறார் மகரிஷி. மகரிஷி சொல்கிறார், ஊரை அறிந்தாய், உலகை அறிந்தாய், ஒன்றை மட்டும் அறிய மறந்தாய், உன்னை மட்டும் அறிய மறந்தாய். எனவேதான் மகரிஷி மையம் கொள்ளுகிற புள்ளி மனிதனை வளப்படுத்த வேண்டும். உங்க சமூக நலத்தினுடைய எல்லா உச்சபட்சத்தினுடைய உயர்வு என்ன தெரியுமா? சமாதான திட்டம். அப்படி வச்சுக்கலாமே. எல்லா சமூக நலன்களினுடைய உச்சம் ஒட்டுமொத்தம் உலக சமாதான திட்டம். சாமிஜி, அந்த உலக சமாதான திட்டத்தை நிறைவேற்ற முயற்சி பண்ணினீங்களான்னு கேட்குறாங்க. சுவாமிஜி சொன்னாரு, நான் ஐநா சபையினுடைய ஒரு அதிகாரியை பார்த்து கேட்டேங்க, எங்க கட்சிகளின் பிரதிநிதிகளா நாடுகளின் பிரதிநிதிகளா நிறைய பேர் ஐநா சபையில் பேசுறாங்களே, நான் மக்களின் பிரதிநிதியா பேசலாமான்னு கேட்டேன். சரி பேசலாம் அப்படின்னாரு. அதுக்கு என்னங்க தகுதி வேணும்னு கேட்டேன். உங்க உலக சமுதாய சேவா சங்கம் உலகத்தின் 10 நாடுகள்ல பதிவு செய்யப்பட்டு இயங்கிக்கிட்டு இருக்கணும்னாரு.
7 நாடுகளில் இயங்கிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, ஒரு 3 நாடுகளில் மன்றத்தை தொடங்கிடலான்னு நான் முடிவு பண்ணினேன். ஒரு 3 நாள் கழிச்சு என்னை பாருங்கன்னு அந்த அதிகாரி சொன்னார். மறுபடியும் போய் பார்த்தேன். உங்களை பேச விடுறோம், உங்களுக்கு ஒரு இடம் தர்றோம், இந்த ஐநா சபையிலேயே ஒரு அறை வைத்து நீங்கள் இங்க நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா தான் பேச விடுவோம்னு சொன்னாங்க. சரிங்கய்யா, ஐநா சபையில ஒரு இடம் கொடுத்து நிர்வாகம் செய்யறதுக்கு என்ன செலவாகுங்கன்னு கேட்டேன். அப்ப அந்த அதிகாரி சொன்னாரு, அதிகம் இல்லை, மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் செலவாகும்னார். அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டார் மகரிஷி. பார்வையாளர்களிடத்திலிருந்து கேட்டாங்க, என்ன சாமிஜி சொன்னீங்க, அப்புறம் திடீர்னு அமைதியாயிட்டீங்கன்னாங்க. அதான் 1 கோடி ரூபாய் ஆகும்னாங்க, அதான் அமைதியாயிட்டேன் அப்படின்னாங்க. ஏன்னு கேட்டாங்க. சாமிஜி சொன்னாங்க, நம்ம திட்டத்தில் அகத்தாய்வு பயிற்சியில் ஆசை சீரமைத்தல்னு ஒரு பயிற்சி இருக்கு இல்லையா, அந்த பயிற்சிக்கு உள்ள இப்போ 1 கோடி ரூபாய் செலவு செய்ய நம்மால முடியுமா, அது இல்லாம நம்மால இருக்க முடியாதா அப்படின்னு ஆசை சீரமைச்சு பார்த்தேன், அந்த திட்டத்தை விட்டுட்டேன்னு சொன்னார். அப்ப மகரிஷி நம்புகிறார், ஐநா மன்றத்தில் நிறைவேறாத தன்னுடைய நோக்கம் மனவளக்கலை மன்றத்தில் நிறைவேறும்னு அவர் நம்புறார். நீங்க ஐநா சபையில் முழங்குகிற திட்டத்தை விட எங்க ஊர்க்காரர் ஒருத்தருக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தா அது நோக்கம் நிறைவேறும்னு நம்புறாரு. நடுவர் அவர்களே, ஒருத்தர் போய் சுவாமிஜி கிட்ட தீட்சை வாங்கிக்கிட்டார். வாங்கிட்டு 1 வாரம் கழிச்சு வந்தார். என்னப்பா தவமெல்லாம் செய்யறியான்னார். நல்லா செய்யறனுங்க அப்படின்னார். சரி, நல்லா கைகூடுதான்னார். நல்லா கைகூடுதுங்க அப்படின்னார். இப்போ எதுக்கு வந்தான்னார். சுவாமிஜி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தனுங்கன்னார். தவம் எடுத்ததுக்கான்னார். இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டு நான் தீட்சை வாங்கிக்கிட்டனுங்கன்னார். என்னப்பான்னார். சாமிஜி என் கையை பாருங்க சாமிஜி, நான் ஒரு தொழுநோயாளிங்க, நான் தொழுநோயாளின்னு சொன்னால் யாரும் என்னை தொட்டு தீட்சை தர மாட்டாங்க அப்படின்னு நினச்சி, ஆனால் ஆசையில் தவம் செய்யணும்னு நினச்சி உங்ககிட்ட நான் அதை மறைச்சிட்டு தீட்சை வாங்கிக்கிட்டனுங்க, என்னை மன்னிச்சிடுங்கன்னார். மகரிஷி தொட்டு சொன்னார், நீ சொல்லியிருந்தாலும் உனக்கு நான் தீட்சை தந்திருப்பேன் யான்னார். அதுதான் வேதாத்திரியத்தினுடைய நோக்கம். இப்போ எனக்குரிய நேரம் நெருங்கிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இப்ப இந்த உலகம் உங்களுக்குரிய நேரம்னு சொல்லப்படாது, உங்கள் பேச்சை நிறுத்துவதற்கான நேரம். நடுவர் அவர்களே, உங்க நேரத்தை நான் எப்படி குறிக்க முடியும்? கடவுள்ல குறிக்கணும். நீங்க என் நேரத்தை முடிக்கிறதுக்கு தான் மணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு விதத்துல இயற்கை எல்லா வளங்களையும் பெற்று இருக்கிறது, இயற்கைக்கு பஞ்சமே கிடையாது. ஆனா பஞ்ச மகா பாதகத்தால அந்த பஞ்சபூதங்களையே இன்னைக்கு பஞ்சராக்கி வச்சிருக்கிறோம். எல்லா வளங்களையும் பெற்றிருக்கிறது இயற்கை. அந்த இயற்கையினுடைய சுகங்களை அனுபவிக்க வேணும்னா என்ன தெரியுமா வேணும்? எனக்கு உடல் வேணும். மகரிஷியினுடைய தனித்துவமே என்னன்னா, இந்த உலகம் எல்லா வளங்களையும் பெற்றிருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு எனக்கு உடல் வேண்டும், எனக்கு மனம் வேண்டும், எல்லாத்துக்கும் மேலாக எனக்கு உயிர் வேணும். சாமிஜி கிட்ட கேட்டாங்க, இந்த பயிற்சிலாம் நாங்கள் எத்தனை வயசு வரைக்குங்க செய்யணும் அப்படின்னாங்க. ரொம்ப வயசு வரைக்கும் எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் இருக்கிற வரைக்கும் செய்யுங்க போதும்னார். அப்பனா என்ன அர்த்தம்? இது செஞ்சா இருப்பீங்கன்னு அர்த்தம். நடுவர் அவர்களே, எல்லா வளங்களையும் பெற்றிருக்கிற இயற்கை இருக்கிறதே, அந்த இயற்கையை அனுபவிப்பதற்கு கூட எனக்கு உடல் வளம் வேண்டும், மனவளம் வேண்டும், உயிர் வளம் வேண்டும். அந்த இயற்கையை நான் அனுபவிக்கவும் எனக்கு வளம் வேண்டும். இதுல ஏதேனும் எனக்கு குறைவு வந்துச்சுன்னா நான் இயற்கையை கெடுக்காம இருக்கிறதுக்கும் எனக்கு வளம் வேண்டும். அதனாலதான் சுயநலம் இருக்கிறவன் பொது நலத்துக்கு புறப்பட்டால் பொது நலத்தில் போய் அவனுடைய சுயநலம் வெளிப்படும். அதனால்தான் சுவாமிஜி இங்க பார், எல்லா வாய்க்காலும் ஒழுங்கா இருந்தா தான் நல்லா இருக்கும். வாய்க்கால்களே சாக்கடையானால், சுத்திகரிக்கப்படாமல் போனால் அப்புறம் ஜீவநதி எல்லாம் கூவநதியா மாறிடும். அதனாலதான் சுவாமிஜி பொத்தல் உள்ள பாத்திரத்தில் நீரை சேர்த்தால்
அதன் போக்கின் அளவுக்கு ஏற்ப குறைய காண்போம். இத்தகைய முறையினிலே மனித வாழ்க்கையில் எண்ணம், சொல், செயல், பழக்க தவறு இவற்றால் நித்தம் நித்தம் பொத்தல்கள் பல கூடி கூடி நிறை செல்வமாய் இருக்கிற இயற்கை செயற்கை இன்பத்தை அடைத்து விட்டோம். அதை உணர்ந்து ஆனந்த வாழ்வு காண்போம் என்றால் பொத்தல் அடைத்தால்தான் நீங்கள் சமூக நலம் கூட இங்கு சல்லடையாகாமல் பாதுகாக்கப்படும் என்பதனால் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் உணர்ந்து, அதனால்தான் தனி மனித நலம் என்பதனால் உடலை இழந்து பல பேர் உடற்பயிற்சி காப்பாத்தினாங்க. ஆனால் மகரிஷி அவர்கள் உடலை காப்பாற்றுகிற உடற்பயிற்சியை தந்திருக்கிறார். தவத்தை தவநிலைக்கு போறதுக்கு முன்னாடியே பல பேர் சிவநிலைக்கு போயிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய தவக்கணலை தாங்குகிற சாந்தி யோகம் என்கிற தவத்தை தனி மனிதனுக்கு தந்தவர் வேதாத்திரி மகரிஷி அவர்கள்தான். காயகல்பம், ஆய கலைகள் அத்தனையும் கற்றாலும் காயகல்பம் கற்கவில்லை என்றால் ஒருவனுடைய உடல் மண்ணில் விழுந்தால் அத்தனை திறமையும் போய்விடும். எனவே காயகல்பம் என்பதை மருந்தாக இருந்ததை பயிற்சியாக்கி தந்தவர் வேதாத்திரி மகரிஷி தான். ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். மூச்சு இழுத்து கும்பித்து மூல கனல் மூட்டி இருக்கிற சிரமமெல்லாம் வேண்டாம். ஆச்சரியமோ திகைப்போ இல்லாமல் அறிவின் நிலை அறிவதற்கு கருதவம் ஒன்றே போதும் என்று கருவறைக்குள் இருந்த கடவுளை கருமையத்துக்கு கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தவர் வேதாத்திரி மகரிஷி தான் என்பதனால் உங்கள் அத்துணை பேருக்கும் தனி மனித நலம்தான் உயர்ந்தது. அதுதான் மகரிஷியின் நோக்கம். அதனால் சமூகம் தானே எழுச்சி வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வளம்.